2025-26 வரலாற்று சிறப்புமிக்க வேலூரில் உள்ள காட்பாடியில் அரசு கல்வியியல் கல்லூரி அமைய பெற்றுள்ளது. நமது நாட்டின் கல்வி தந்தை என அழைக்கப்படும் முன்னாள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு. காமராஜர் அவர்களால் சமூகத்தின் நலிவடைந்த மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக காட்பாடி வேலூரில் ஆகஸ்ட் 1955 ஆண்டு ஆண்களுக்காக தொடங்கப்பட்டது. பின்பு 1991-92 ஆண்டு நமது கல்லூரி இரு பாலினத்தவரும் பயிலும் கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. உயர் திரு ஏ. சிட்டிபாபு அவர்கள் இக்கல்லூரியின் முதல்வராக சிறப்பாக பணியாற்றினார். தற்போது இக்கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு திரு முனைவர் மு. ஆறுமுகம் அவர்கள் 1/5/2025 முதல் பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கல்லூரியின் குறிக்கோள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இக்கல்லூரியானது நகரின் மைய பகுதியில் பேருந்து நிலையத்திற்கும் புகைவண்டி நிலையத்திற்கும் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ளது. இக்கல்லூரி வேலூர் நகரிலே கல்வியலுக்கென சிறப்பு பெற்ற ஒரு சிறந்த அரசு கல்வியியல் கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரி 71வது கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. எமது கல்லூரி முதல்வர் பொறுப்பு 1-2 இணை பேராசிரியர்கள், 3 உதவி பேராசிரியர்கள், 6 கௌரவ விரிவுரையாளர்கள் என 11 பேராசிரியர்களும், கண்காணிப்பாளர், உதவியாளர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர், ஒரு ஆய்வக உதவியாளர், 3 வெளிமுகமை பணியாளர்கள் என 8 அலுவலக பணியாளர்களும் எமது கல்வியை செவ்வனே வழிநடத்தி செல்கின்றன. கல்லூரி ஆலோசனை குழு முதல்வர் பொறுப்பு மற்றும் 2 இணை பேராசிரியர்கள், 3 உதவி பேராசிரியர்கள் கல்லூரி ஆலோசனை குழுவாக செயல்பட்டு வருகின்றன. தர உறுதிப்பாட்டு குழு இக்கல்லூரியில் கல்வி தர உறுதிப்பாட்டு குழு தலைவராக கல்லூரி முதல்வர் பொறுப்பு முனைவர் மு. ஆறுமுகம் அவர்கள் செயல்படுகிறார். குழுவின் ஒருங்கிணைப்பாளராக முனைவர் திருமதி ச. தனலட்சுமி அவர்களும் இக்குழுவின் உறுப்பினர்களாக மற்ற உதவி பேராசிரியர் அவர்களும் செயல்படுகின்றனர். துறை தமிழ், ஆங்கிலம், கணிதம், வரலாறு, பொருளறிவியல் மற்றும் உயிரறிவியல் போன்ற 6 துறைகள் கல்லூரியில் உள்ளன. தமிழ் துறை தலைவராக முனைவர் வ. அலெக்சாண்டர் அவர்களும், ஆங்கிலத்துறையின் தலைவராக முனைவர் மா. ராஜகுமார் அவர்களும், கணிதத்துறை தலைவராக முனைவர் ஆர். தெய்வமணி அவர்களும், பொருளறிவியல் துறை மற்றும் உயிரியல் துறை தலைவராக முனைவர் திருமதி ச. தனலட்சுமி அவர்களும், வரலாற்று துறை தலைவராக முனைவர் மு. ஆறுமுகம் அவர்களும் பொறுப்பு வகிக்கின்றனர். இக்கழகத்தின் சார்பில் மாணவ மாணவியரை செயல்முறை விளக்கம், கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இக்கழக உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் செயல்பட்டு தங்கள் திறன்களை வெளிப்படுத்துகின்றனர். மாணவர் சேர்க்கை விவரம்: ஒற்றை சாளர முறையில் மதிப்பெண் தர வரிசையில் 100 மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. 1ஆம் ஆண்டு 98 மாணவர்களும் 2ஆம் ஆண்டு 97 மாணவர்களும் நமது கல்லூரியில் பயின்று வருகின்றனர். கல்வி மேம்பாட்டு திட்டம்: இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக தேர்வில் அதிக விழுக்காடு மதிப்பெண் பெற்று வெற்றி பெற முழு கவனம் செலுத்தப்படுகிறது. அரசின் கல்வி வளர்ச்சி பணிகள்: நமது கல்லூரிக்கு வருடாந்திர மராமத்து பணிக்காக பொதுப்பணித்துறை வாயிலாக கீழ்கண்டுள்ள பணிகள் நடைபெறுவதற்கு நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டது. கட்டிடம் சார்ந்த பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 5 லட்சம்.